नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय पुल्ले श्रीमती जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पदानिधि कृपतायने गौरगदामुदाय नगर ग्रामधारिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय पुल्ले श्रीमती भक्तिवेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवशति गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 6வது அத்தியாயம் 38வது முப்பத்தி ஸ்லோகம் மாதாஜி. 38வது ஸ்லோகம் படிக்க போறோம். எல்லாரும் ஆமா. எடுத்துக்கோங்க. கச்சின்னோ பய விப்ரஸ்டஸ் சின்னாரம் இவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ அப்பிரதிஷ்டோ மகாபாஹு விமூடோ பிரஹ்மணபதி. பலம் பொருந்திய பயங்களை உடைய கிருஷ்ணரே, ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார் பகவான் கிருஷ்ணரை பார்த்து. ஏன்னா இப்போ ரெண்டு கெட்டானா இருக்காங்க பாருங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு. அப்ப ஆன்மீகத்திலயும் அவன் வெற்றி அடையல. பார்க்க போனோம்னா சிலரெல்லாம் சில நாள் கோயிலுக்கு வருவாங்க, நல்லா சாண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா காணாம போயிருவாங்க. அப்போ அவங்க ரெண்டு பக்கமுமே இல்லாம அங்கேயும் மனசு நிம்மதியா இருக்காது. ஏன்னா ஆன்மீகத்துல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க, பகவானை வழிபடுவது ஒன்றுதான் வழி அப்படின்னு. அவங்களுக்கு அவங்களுக்கு இங்கேயும் வெற்றி இல்ல, என்னடா பண்றது, ஆனா இங்கேயும் வர்றதுக்கு ஆன்மீகத்துல முழுசா வர்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறார். இப்ப பகவான் சொல்றார், முன்னேற ரெண்டு வழிகள் இருக்கு. அதாவது பௌதிகவாதிகளுக்கு ஆன்மீகத்தில் ஒரு அக்கறை கிடையாது. ஏன்னா அவங்க பொருளாதார முன்னேற்றத்துல எப்பவுமே பௌதிக சுகத்துல தேகாபிமானத்துல மேலுலகுக்கு ஏற்றம் பெறறதுக்காக நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் டொனேஷன் கொடுப்பாங்க, அதுல ஆர்வமுடையவர்களா இருப்பாங்க. ஒருவன் ஆன்மீக பாதையை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எல்லா ஜட செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து எல்லா விதமான பெயரளவு பௌதிக சுலகங்களையும் தியாகம் செய்தாக வேண்டும். ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கடவுளுக்கு பிடித்ததான் நீங்க செய்யணும். காலையில நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும், பகவானோட நாமத்தை தொடர்ந்து சேன் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதையை படிக்கணும், கேட்கணும். அப்ப எல்லா விதமான பெயரளவு பௌதிக சுகங்களை தியாகம் செய்யணும். அதாவது உடலுக்கு எவ்வளவு தூரம் சுகம் கொடுக்கறோமோ அது கேட்டுட்டே இருக்கும் இன்னும் திரும்ப திரும்ப. ஏன்னா அது இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது ஒரு கட்டத்துல. அந்த அளவுக்கு உடம்பானது பழக்கப்பட்டுரும். இதே சிலர் பாருங்க, கட்டலையும் மெத்தையிலையும் படுப்பாங்க, தட்டாந்தரையிலையும் படுப்பாங்க. சோ அவங்கள ஈஸியா வந்துட முடியும். ஆனா இதுதான் வேணும், நான் மெத்தையில படுத்து எனக்கு எங்கேயும் படுக்க முடியாதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆன்மீகம் ஒத்து வராது. ஏன்னா ஆன்மீகம்னா நிறைய தியாகங்கள் பண்ணணும். தியாகம் பண்ணா மட்டும்தான் அவன் தன்னுடைய நேரத்தை தியாகம் பண்ணணும், கடவுளுக்கு மாதாஜி விட்டு விட்டு கேக்குதுங்க கடமைகளை மாதாஜி. தியாகம் பண்ணணும், மனதை தியாகமாக. இப்ப நம்மளா ஒரே நிமிஷம் மாதாஜி. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க மாதாஜி. கேக்குது மாதாஜி, இப்ப கேக்குது. ஓகேங்க. அப்போ ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணணும். தங்களது நேரத்தை பகவானுக்காக தியாகம் பண்ணணும், தங்களது உடைமைகளை பகவானுக்காக தியாகம் பண்ணணும், தங்களது மொழி பேச்சு கேட்பது எல்லாத்தையும் பகவானுக்காக அவங்க தியாகம் பண்ணணும். சோ ஆன்மீகம் அப்படின்னா ரொம்ப எளிதானது கிடையாது. அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய தேகாபிமானத்துல மேலுலகங்களுக்கு போறதுக்காக நிறைய பௌதிகமான விஷயங்களை நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு
மேலுலகம் மட்டும்தான் கிடைக்கும், பகவானோட உலகம் கிடைக்காது. இந்திரலோகம், சந்திரலோகம் அங்கெல்லாம் போலாம், சொர்க்கலோகத்துக்கெல்லாம். ஆன்மீக பயிற்சியாளன் தோல்வியுற்றால் அவன் இரு வழிகளிலும் இழப்பது போல தோன்றுகிறது. வேறு விதமா கூறினா, அவன் ஜட சுகங்களையும் அனுபவிக்க முடியாது, ஆன்மீக வெற்றியும் அனுபவிக்க முடியாது. ஜடத்துல சுகங்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப பெரிய ஈர்ப்பு கிடையாது. ஏன்னா ஜட சுகங்கள் அற்பமானது. உண்மையான சுகம் நம்மளுக்கு ஆன்மால தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. பெரிதாக நட்டம் ஏற்பட்டா கூட, முதல்ல எல்லாம் நம்மள நிறைய பேர் அவமானப்படுத்தி இருக்கலாம், பேசியிருக்கலாம். அதெல்லாம் இப்ப ஒரு கொசு மாதிரி. அதெல்லாம் நம்ம முதல்ல பெருசா நினைச்சிட்டு இருப்போம், எனக்கு இவ்வளவு நட்டம் ஆயிருச்சு. மேபி அது பணமா கூட இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதனாலதான் இதுக்குள்ள வந்த அப்படிங்கிற அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவோம். நம்மளையெல்லாம் அவமானப்படுத்தினதுக்காகவும், நம்மளோட எதிரிகளா நினைச்சு நம்மள கேவலமா ட்ரீட் பண்ணவங்களுக்காக இப்ப நன்றி சொல்றோம் நாம. ஏன்னா அவனாலதான் இதுக்குள்ள வந்தேன் நானு. சோ எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் அவங்க மூலமா கிடைச்சிருக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு மனசார நன்றி சொல்றேன். அப்போ இங்க ஆன்மீக வெற்றியும் அனுபவிக்க முடியாம சிதறிய மேகத்தை போன்று நிலையற்றவனாக இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறார், இவங்களோட கதியெல்லாம் என்ன அப்படின்னு. அப்போ ஒரு மேகம் சிறு மேகங்களை விட்டு இந்த ஒரு பெரிய மேகத்துல ஒரு சிறு மேகம் அதை விட்டு பிரிந்து மற்றொரு மேகத்துடன் சேர்கிறது. ஆனால் அது பெரிய மேகத்தை அடைய முடியாவிடில் காற்றால் அடித்து செல்லப்பட்டு ஒன்றுமில்லாம போகுது. சோ பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய தோற்றங்களில் உள்ள முழுமுதற் கடவுளின் அம்சமே தான் என்பதை அறிவதற்கு உதவும் திவ்யமான ஆன்மீக பாதை பிரம்மண பதி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம பூர்ண உண்மையின் முழு தோற்றம். எனவே அப்பரம புருஷரிடம் சரணடைந்தவன் வெற்றிகரமான ஆன்மீகவாதி ஆவான். சோ வாழ்வின் இக்குறிக்கோளை பிரம்மனை உணர்வதன் மூலமாக பரமாத்மாவை உணர்வதன் மூலமாக அடைய வேண்டுமெனில் அதற்கு பற்பல பிறவிகளாகும். பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஸ்ரூதுர்லப. அப்போ எனவே ஆன்மீக உணர்வுக்கான தலை சிறந்த பாதை பக்தி யோகமே, கிருஷ்ண உணர்வு. அது நேரடி பாதை. சோ இந்த 2 வழிகள்லயும் ரொம்ப மெதுவா தான் அவங்க வர முடியும் பகவானை உணர்வது. அதுதான் பக்தி பாதை. பக்தி பாதை எடுத்துட்டோம் அப்படின்னா நாம வேகமா போயிடலாம். இப்ப லிஃப்ட்ல ஏறுறது எவ்வளவு, லிஃப்ட்ல மேல போறது ரொம்ப எளிது. ஆனா நீங்க படியில ஏறி போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனா மெதுவா தான் போக முடியும். ஏறலாம், ஆனா நம்ம ரொம்ப மெதுவா ஏறி போகலாம். ஆனா பகவான் லோகத்தை அடைய பக்தி பாதையே சிறந்ததுன்னு இங்க பகவான் சொல்றாரு. அடுத்தது ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்தும் அர்ஹஸ் யசேஷதஹ த்வத் அன்ய சம்சயஸ்யாஸ்ம சேதா ந ஹ்யுபபத்யதே. கிருஷ்ணா, இதுவே என் இதை முழுமையாக கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை. எது சந்தேகம்? அதாவது இந்த மாதிரி அதுலயும் பௌதிகத்திலையும் இன்பம் காண முடியாம ஆன்மீகத்திலையும் வெற்றி அடைய முடியாம ரெண்டாங்கட்டியா இருக்கிறவங்களோட நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். சோ கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணரே. ஏன்னா அவர் முக்காலம் அறிந்தவர். இப்ப பகவத்கீதையின் ஆரம்பத்துல எல்லா ஜீவன்களும் கடந்த காலத்தில் தனித்தன்மையுடன் வாழ்ந்தனர், தற்போதும் அப்படியே இருக்கிறார்கள், வருங்காலத்திலும் அவர்கள் தங்களது தனித்தன்மையை தக்க வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. எனவே தனிப்பட்ட ஜீவனின் வருங்காலத்தை பற்றிய கேள்விக்கு அவர் ஏற்கனவே விடையளித்து விட்டார். இப்போது வெற்றியடையாத ஆன்மீகிகளின் எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்புகிறார் அர்ஜுனன். சோ தனிப்பட்ட ஜீவன் ஆத்மாவோட நிலையை சொல்லிட்டார். நாமெல்லாம் முன்னாடியும் தனியா இருந்தோம், இப்போ இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். நம்ம எதுக்கூடையும் சூனியத்திற்கோட ஒன்றிணைவது கிடையாது, நம்ம இல்லாம போறதும் கிடையாது, பிரம்மனுடன் ஒன்றிணைவதும் கிடையாது. சோ கிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் கிடையாது. மேலும் ஜட இயற்கையின் கருணையினால் வாழும் பெயரளவான பெரும் சாதுக்கள், தத்துவவாதிகள் அவருக்கு சமமாக முடியாது.
எனவே கிருஷ்ணரது தீர்ப்பே எல்லா சந்தேகங்களுக்கும் இறுதியான முழுமையான விடை. ஏனெனில் அவரே கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அனைத்தையும் அறிந்தவர். ஆனால் யாரும் அவரை அறியார். கிருஷ்ணரும் கிருஷ்ண பக்தர்கள் மட்டுமே அது என்ன என்பதை அறிய முடியும். சோ இந்த ரகசியமான கேள்விகளுக்கெல்லாம் விடை பக்தர்களால் மட்டுமே அறிய முடியும். ஏன்னா கிருஷ்ணர் மட்டுமே அதை அறிந்தவர். ஏன்னா அவர் எல்லா காலங்களையும் உணர்ந்தவர். நம்மளுக்கு இப்போ 2 பேர் இருக்கிறோம் உடம்புல. ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. சோ சேத்திர அப்படின்னா கருவி. இந்த கருவிக்குள்ள, உடம்பு எனும் கருவிக்குள்ள சேத்ரக்ஞ அப்படிங்கிற 2 பேர் இருக்கிறாங்க. சேத்ரக்ஞே 2 பேர் இருக்காங்க. யார் யாரு அது? ஆத்மா பரமாத்மா வெரி குட். கேத்திரம்னா உடம்பு மாதாஜி. சேத்திரன்னா பலம், அது சொல்லியாச்சு. சேத்ரக்ஞ 2 பேர் யாருன்னா ஆத்மா, பரமாத்மா. அப்ப நம்ம உடம்ப பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா எல்லா உடம்பை பற்றி அறிய வருபவர் யார்? பகவான். அவர் யாரு? பகவான் யாரு? எப்படி இருக்கார் நம்ம உடம்புல? பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகளிலும், புழுவிலிருந்து யானை வரைக்கும், அணுவிலிருந்து சுறாமீன் வரைக்கும் எல்லா உடம்புலையும் பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகள், எந்தெந்த ஜீவராசிகள் 8 லட்சத்து எவ்வளவு ஜீவராசி? 84,000 ஜீவராசிகள். 84,000 ஜீவராசிகள் மனசுலயும் அவர் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். பகவான் எல்லாம் யாராலையும் அசைய முடியாது. உயிர் இருக்கும், ஆனா நம்ம நினைச்சத செய்ய முடியாது. நம்மளாம் எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? நினைச்சதெல்லாம் அடையறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு யார் உதவி செய்யறா? பகவான் பரமாத்மாவாக உள்ளிருந்து உபத்ரஷ்டா ஹனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர. அவர்தான் அந்த அனுமதிப்பாளர். எவ்வளவு தேவர்கள்? 33 கோடி தேவர்கள். நம்மளுக்கு ஒவ்வொரு பாட்டுலயுமே அவங்க அனுமதிச்சாதான், பகவானோட அனுமதி கிடைச்சு, அப்புறம் தேவர்கள் அனுமதி கிடைச்சு, அப்புறம்தான் நம்மளோட உறுப்புகள் செயல்படுது. நானா கையை தூக்குறேன், நானா பேசுறேன், நானா எனக்கு ஞாபகம் வருது. லலிதா மாதாஜி எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சோ நானா நினைக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. நான் நினைக்கலாம், ஆனா அது நடக்கிறது யாரால? பகவான் அனுமதி கொடுத்தாதான், அந்த தேவர்கள் அனுமதி கொடுத்தாதான் நடக்கும். நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு கிடைக்கும்னு நம்பிட்டெல்லாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நீங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா பகவானோட அனுமதி வேணும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 40. ஸ்ரீ பகவான் உவாச்ச பார்த்தனைவேஹ நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாதகச்சதி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் படிங்க மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: பிதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகில பரவ உலகில அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.5.17 ஸ்ரீ நாரத முனி வியாச தேவருக்கு பின்வருமாறு உபதேசிக்கின்றனர். அத்தாச்சி அந்த ஸ்லோகம். त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजां हरेर् भजन् अपकोद पदे ततो यति यत्र क्वा भद्रम् आबुतभिक्षकिं गोवार्ताप्तो भजतां स्वधर्मतः. எல்லா பௌதிக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அதே சமயம் பக்தியற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. பௌதிக முன்னேற்றத்துக்கு சாஸ்திரங்களின் அடிப்படையில், வழக்கத்தின் அடிப்படையிலும் பல்வேறு செயல்கள் உள்ளன. ஆன்மீகி தனது எல்லா பௌதிக செயல்களையும் வாழ்வின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, கிருஷ்ண உணர்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழுமையடைபவன் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். ஆனால் அத்தகைய பக்குவ நிலை அடைய தவறியவன் பௌதீகம் ஆன்மீகம் இரண்டையும் இழந்து விடுகிறான் என்று சிலர் விவாதிக்கலாம். மேலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன. எனவே திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்ற தவறியவன் இவ்விளைவுகளுக்கு உட்பட்டவன் ஆகிறான் என்றும் வாதிடலாம். ஆனால் வெற்றியடையாத ஆன்மீகி கவலைப்பட தேவையில்லை என்று பாகவதம் உறுதி கூறுகின்றது. விதிக்கப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றாதவன்
ஒருவேளை அந்த விளைவுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவன் இழந்தவன் அல்ல. ஏனெனில் மங்களகரமான கிருஷ்ணஉறவு என்று மறக்கப்படுவதில்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவன் கீழான பிறவியை எடுத்தாலும் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவான். அதே சமயம் விதிக்கப்பட்ட கடமைகளை திடமாக கடைபிடிப்பவன். கிருஷ்ண உணர்வில் இல்லையெனில் மங்களகரமான விளைவுகளை அடைவான் என்று உறுதி கூற முடியாது. இதன் பொருள் பின்வருமாறு உணரப்படலாம். மனித குலம் 2 பிரிவாக பிரிக்கப்படலாம். நியமங்களை கடைபிடிப்போர், நியமங்களை கடைபிடிக்காதவர். மறுபிறவியை பற்றியோ ஆன்மீக முக்தியை பற்றியோ சிறிதும் அறிவின்றி மிருகங்களைப் போல புல உணர்ச்சியில் மட்டுமே ஈடுபடுவோர் நியமங்களை கடைபிடிக்காதவர் எனப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவோர் நியமங்களை கடைபிடிப்போர் எனப்படுகின்றனர். நியமங்களை கடைபிடிக்காதவர்கள் நாகரிகமுடையவரானாலும் நாகரிகமற்றவரானாலும் படிக்காதவரானாலும் படித்தவரானாலும் பழமுடையவரானாலும் பலவீனமானாலும் அவர்கள் அனைவருமே மிருக குணங்கள் நிறைந்தவராக உள்ளனர். மிருக குணங்களான உண்ணுதல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகியவற்றை அனுபவித்து எப்போதும் துன்பமான ஜட இருப்பில் தொடர்ந்து வாழ்வதால் அவர்கள் செயல்கள் என்றுமே மங்களகரமானவை அல்ல. அதே சமயம் சாஸ்திர நியமங்களின்படி ஒழுங்குபடுத்தப்படுவோர் அதன் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் எழுச்சி பெற்று நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் அடைகின்றனர். மங்களகரமான வழியை பின்பற்றுவர்கள் மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஜட வாழ்வினை அனுபவித்த வண்ணம் சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோர், ஜட வாழ்விலிருந்து இறுதி விடுதலையை தேடுவோர், கிருஷ்ண உணர்வில் பக்தர்களாக இருப்போர். ஜட இன்பங்களுக்காக சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோரை புலனுணர்ச்சிக்கான பலனை எதிர்பார்த்து செயல்படுவோர் என்றும், அத்தகு பலன்கள் எதையும் எதிர்பார்க்காதவர் என்றும் மீண்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். புலனுணர்ச்சிக்காக பலனை எதிர்பார்ப்பவர்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு, ஏன் உயர் கிரகங்களுக்கு கூட ஏற்றம் பெறலாம். ஆனால் ஜட வாழ்விலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை என்பதால் அவர்கள் பின்பற்றும் பாதை உண்மையில் மங்களகரமானதல்ல. முக்தியை நோக்கி ஒருவன் வழிநடத்தும் செயல்கள் மட்டுமே மங்களகரமானவை. உடலை அடிப்படையாக கொண்ட இந்த ஜட வாழ்விலிருந்து முக்தி அடைவதை தன்னுணர்வினை இறுதி குறிக்கோளாக கொள்ளாத எந்த செயலும் சற்று மங்களகரமானதல்ல. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் மட்டுமே மங்களகரமான செயல்களாகும். கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேற்றம் அடையாதவர்க்கு எல்லா விதமான உடல் அசௌகரியங்களும் விருப்பத்துடன் ஏற்பவன் கடுமையான தவங்களால் புரியும் பக்குவமான ஆன்மீகவாதி என்று. மாதாஜி மாதாஜி, கிருஷ்ண உணர்வு கொஞ்சம் தப்பா படிக்கிறீங்க. கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்காக. சரிங்க மாதாஜி. கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்காக எல்லா விதமான அசௌகரியங்களையும் விருப்பத்துடன் ஏற்பவன் கடுமையான தவங்களை புரியும் பக்குவமான ஆன்மீகவாதி என்று கூறப்படலாம். மேலும் அஷ்டாங்க யோகம் கிருஷ்ண உணர்வு என்னும் இறுதி நிலையை நோக்கியே செயல்படுகின்றது என்பதால் அதுவும் மங்களகரமானது. இவ்விஷயத்தில் தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்பவன் இழிவை கண்டு பயப்பட தேவையில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டு வச்சுட்டு அர்ஜுனர். அதை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. அப்போ நான் நிறைய பேர் நினைப்பாங்க, நான் இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே, டைம் வேஸ்ட் பண்ணி பௌதிகத்துல ஈடுபட்டுட்டேன், இப்பதான் எனக்கு கிருஷ்ண உணர்வு கிடைச்சிருக்கு, அப்படின்னா எனக்கு பகவானோட இடம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா பகவான் சொல்றார், ஒரு செகண்ட் நீங்க பகவானை முழுமையாக உணர்ந்து அந்த சாகும் தருணத்துல நாராயணா அப்படின்னு யார் சொன்னா? அஜாமிலன். அஜாமிலன் சொன்னதுனால என்ன பண்ணுனாங்க, அவனுக்கு திரும்பவும் யமதூதர்கள் வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா விஷ்ணு தூதர்கள் அவனை யமதூதர்களிடம் இருந்து காப்பாத்தி அவங்கள ஓட விட்டுட்டாரு. அப்ப அவங்க இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறோம் திருந்தருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் திருந்தி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. நான் ஒரு பிராமணனா பிறந்து பிராமண செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு திடீர்னு நான் இப்படி மாறிட்டேனே, எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அவர் வைஷ்ணவ அபராதம் பண்ணல. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வைஷ்ணவ அபராதம் பண்ணினவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பக்தியில முன்னேறதுக்கு. அதனாலதான் நம்மளுக்கு வைஷ்ணவ அபராதம்ங்கிறது ரொம்ப மத யானை குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மத யானை, மதம் பிடிச்ச யானை ஒரு வயலுக்குள்ள வந்தது அப்படின்னா, ஒரு வாய் கவலம் உணவு சாப்பிட்றதுக்காக அது துவம்சம் பண்ணிடும், அத்தனையும் துவம்சம் பண்ணி அது வெளியேறிடும். சோ எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்ம அந்த பக்தியில தான் பீஜா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம்.
ஆனா ஒரு வைஷ்ணவ அபராதத்தினால அது அப்படியே பட்டு போயிரும். அதுக்கு நீர் ஊற்றி நம்ம நிறைய உரம் போட்டு பாதுகாப்பு வேலி போட்டு அது களையெல்லாம் புடுங்கி நல்லா வளர்ந்துருக்கும். நீங்க வைஷ்ணவ அபராதம் பண்ணினீங்கன்னா உடனே பட்டு போயிடும். அப்ப வந்து உங்களுக்கு சுவை கிடைக்காது, சாண்டிங்ல சுவை கிடைக்காது, நம்மளுக்கு பகவான் மேல ஈர்ப்பு குறைஞ்சிரும். அப்புறம் பௌதிக விஷயத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப இங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜாம் ஹரேர் அப்படின்னு. அதாவது எல்லா பௌதிக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ இல்லை. திராயதோ மகதோ பயாத் ஸ்வல்பம் அபேசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத். ஒரு சிறு பக்தி தொண்டு பண்ணினா கூட உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். ஆனா பௌதிகத்துல பெருசா நீங்க ஈடுபாடு காட்டி பல கோடி அதிபரா இருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை சாகரப்போ. ஆனா சின்ன பக்தி தொண்டு பண்ணி நீங்க அதனால கவலையே பட வேண்டியதில்லை. இவ்வளவு நாள் நான் பக்திக்குள்ள விளையாடி இனி தீவிரமா பண்ணுங்க. அப்ப வந்து பகவானோட லோகத்தை கண்டிப்பா அடையறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. சோ அங்க போய் உங்களுக்கு ஸ்லோகம் தெரியுமா நல்லா கேட்க மாட்டாங்க. எங்க சதுர் ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் சொல்லுங்க அப்பதான் உள்ள விடுவேன்னு எந்த ஒரு விஷ்ணு தூதர்களும் கேட்க மாட்டாங்க. ஜெய விஜயர்கள் அப்பதான் நீ வைகுண்டத்துல போகணும் அப்படி கிடையாது. நம்ம பகவானுக்காக எளிமையான தொண்டாற்றலாம். எப்படி ஸ்ரீராமருக்காக அணில் ஒரு கல்லை தூக்கிட்டு போச்சு. அணிலால எவ்வளவு பெரிய கல்லை தூக்க முடியும்? ஒரு சின்னோடு அந்த எந்த சைஸ்ல சுண்டக்காய் சைஸ்ல இருக்கிற கல்லை தூக்கிட்டு போகும். அப்ப அதை பார்த்து அந்த ஜாம்பவான் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய குரங்குகள் எல்லாம் பார்த்து சிரிச்சுதான் இதுக்கு பாரு ஆசை அப்படின்னு. அப்போ அவங்க எள்ளி நகை ஆடுறத பார்த்துட்டு ஸ்ரீராமர் சொன்னாராம், அந்த அணிலை கூப்பிட்டு அப்படியே இப்படி தடவி கொடுத்தாராம். அந்த கோடு தான் இன்னும் அணிலுக்கு வந்து அந்த நாமம் மாதிரி மேல போகும் பாத்தீங்களா, 3 கோடுகள். சோ அவர் ஆமாங்க சொன்னாராம், மாதாஜி. அணிலோட சேவையும் ஒண்ணுதான், ஹனுமனோட சேவையும் ஒண்ணுதான் எனக்கு அப்படின்னு. அதனால நம்மனால சிறு சேவை செய்ய முடிஞ்சா கூட பகவான் வந்து இதுதான் பெருசு அதுதான் பெருசு, நான் அதை ஏத்துக்குவேன் இதை ஏத்துக்க மாட்டேன் கண்டிப்பா சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் மனுஷன், சாதாரண மனுஷன் கிடையாது. நாமெல்லாம் வேறுபாடு நிறைய பார்ப்போம், நம்ம கண்கள்ல நிறைய வேறுபாடு இருக்கும். அவ அழகா இருக்கா, அழகான ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கார்ல வர்றாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். ஆனா பகவான் உள்ள இருக்கிற அன்பைத்தான் பாக்குறாரு. நீங்க 10 ஐட்டம் 20 ஐட்டம் பகவானுக்கு வந்து இயந்திரத்தனமா படைச்சாலும் அங்க ஒரே ஒரு ஐட்டம் பாலை மட்டும் வச்சு ஒருத்தவங்க வந்து முடியாதவங்க பகவானுக்கு படைச்சிருப்பாங்க. ஆனா உள்ளன்போடு படைச்சிருப்பாங்க. ஆனா பகவான் எதை விரும்புவார், அந்த 20 ஐட்டத்தையா இல்ல இந்த பாலையா? பாலதான் விரும்பும். ஏன்னா அவர் உள்ள இருக்கிற அன்பைத்தான் தரம் பாக்குறாரு. குவான்டிட்டி பாக்குறது இல்ல, குவாலிட்டி பாக்குறாரு. அவங்க உள்ள எவ்வளவு அன்போட எனக்கு படைச்சிருக்காங்கன்னு தான் பாக்குறாரு. சோ யாருமே பயப்பட வேண்டாம். அப்போ நிறைய தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள்ல நிறைய பேர் ஈடுபட்டு இருந்தா கூட அதுல எந்த லாபம் கிடையாது. சோ பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அப்ப இப்ப ஒரு ஆச்சாரியார் சொல்றது கேட்டிருக்கேன்னு, அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சாமி எல்லாம் கும்பிட வேண்டியது இல்லை, ஏன்னா நாங்க வந்து யாருக்கு எந்த துரோகம் பண்றது இல்ல, நாங்க உண்டு என் வேலை உண்டு, யாருக்கும் நாங்க எந்த கெடுதலும் பண்ணல, அதனால நீங்களே சாமி கும்பிடுறீங்கன்னா நீங்களே நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க. இது ஒரு தத்து பித்துன்னு சொல்லி தர்க்கம் பண்ணுவாங்க முட்டாள்கள், அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி. அப்ப சாமி கும்பிடுறீங்கன்னா நீங்கெல்லாம் நிறைய தப்பு பண்ணிருக்கிறீங்க, நாங்கெல்லாம் கும்பிடவே வேண்டியது இல்லை, ஏன்னா வாழ்க்கையில நாங்க யாருக்கும் துரோகம் பண்றது இல்லை, எல்லாமே நல்லா நடக்குது எங்களுக்கு, நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ யமதூதன் என்ன சொல்றாருன்னா, அவங்கள புடிச்சு முதல்ல உள்ள போடு. அப்படின்னா உனக்கு அரிதான இந்த மானிட பிறவி கிடைத்தும், இந்த அரிதான கருவி மானிட உடல் எதுக்கு? பக்தி செய்யறதுக்கு, பகவானை பற்றி அறிவதற்கு, ஆத்ம ஞானம் பெறுவதற்கு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மனை பற்றி ஆய்ந்தறிவில் ஈடுபடுன்னு சொல்லி நீ மனுஷ பிறவிக்கு கிடைச்சும் கூட நீ சும்மா உட்காந்துட்டு நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, ஏன் உனக்கு அதுக்கா மனுஷ பிறவி கொடுத்தேன் நானு அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி உள்ள போடு எமலோகத்துல அப்படின்னு சொல்லுவாராம். எல்லாமே வாய்க்கப்பட்டும் அப்ப நீ வந்து பகவானை பத்தி கவலை இல்லை,
நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, இந்த தத்துவம் எல்லாம் உன்னை பேசிட்டு இருந்தேன். நான் உண்மையான வேதங்களை அறியாமல், வேத வழிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல், அதுல அக்கறை இல்லாம இருக்கிறவங்களை தான் முதல்ல போடுவாராம், அப்புறம் பாவம் பண்றவங்கள போடுவாராம். So, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ ஆன்மீக வாழ்வு அப்படின்னா நாம அதை தேடி அடைய வேண்டும். பௌதிக வாழ்வுல நீங்க எவ்வளவு தேடல்ல இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாள் அழிய போறது. ஆனா ஆன்மீக வாழ்வுல நீங்க ஒரு சிறு செயல் செய்தாலும் அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியது ஆன்மீகத்துல. சோ ஆன்மீகத்தில் தனது எல்லா பௌதிக செயல்களையும் வாழ்வின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, கிருஷ்ண உணர்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழுமையடைந்தவன் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். அதுதான் பக்குவம், அதான் பர்ஃபெக்ஷன், அதாவது முழுமை. பூர்ணம் மத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவ சிஷ்யதே அப்படின்னு. ஆனால் அத்தகைய பக்குவ நிலையை அடைய தவறியவன் பௌதிகம் ஆன்மீகம் ரெண்டையும் இழந்து விடுகிறான் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஆன்மீகத்துல போனேன், ஆனா திரும்பி வந்துட்டேன், அதனால நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், அதனால நீ எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சிலர் விவாதிக்கலாம். ஆனா விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன? சோ அது வர்ணாசிரம தர்மம். சோ இப்படி திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்ற தவறியவன் இவ்விளைவுகளுக்கு உட்பட்டவனாகிறான் அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனால் வெற்றியடையாத ஆன்மீகி கவலைப்பட தேவையில்லை. பாகவதம் இதுக்கு உறுதி கூறுது. இப்ப விதிக்கப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றாதவன் ஒருவேளை அதன் விளைவுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவன் இழந்தவன் அல்ல. ஏனெனில் மங்களகரமான கிருஷ்ண உணர்வு என்றும் மறுக்கப்படுவதில்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவன் கீழான பிறவியை எடுத்தாலும் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவான். சோ கீழான பிறவி எதுக்கு கிடைக்குதுன்னா, சில சமயம் அவன் கிருஷ்ண உணர்வை எடுத்துட்டு மறுபடியும் பழையபடி பழைய தொழில், திருடனாக இருக்கலாம், வேற ஏதாவது மோசமான செயல்ல ஈடுபடலாம். நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு பகவத்கீதையில. அதாவது மாம்சையோ சாரி பெண்களானாலும் சூத்திரர்களானாலும் வைசியர்களானாலும் அவங்க தவறுகள் செய்திருந்தாலும் அவன் மீண்டும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவானானால் அவனை அந்த பழைய நிலையை பார்க்க கூடாது, கிருஷ்ண பக்தனாகவே அவனை பார்க்கணும். நீங்க அவன் முதல்ல எப்படி வேணா இருந்திருக்கலாம், அது ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு. அப்போ ஒரு பக்தன் இப்ப அவன் பக்தன், ஆனா அவனோட பழைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவன் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம். அது நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி பாஸ்ட் டைம் சொன்னேன், ரியல் பாஸ்ட் டைம். அது மாம்கி பார்த்தவி அபாசத்திர ஏ அபிஷு பாவயோனே, பாவம் பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப அவன் கிருஷ்ண பக்திக்குள்ள வந்தோன்னே அவன் கிருஷ்ண பக்தனாகவே மதிக்கப்பட வேண்டும். ஸ்திரீயோ வைசியாஸ் ததா சூத்ராஸ்தே அபி ஆந்தி பராம்கதி. சோ இழிக்குளத்தில் பிறந்தவராயினும் பெண்களாயினும் வைசியர்களாலும் சூத்திரர்களாலும் என்னை சரண் புகுந்தாராகில் அவர்கள் பரமகதி அடைவார்கள் அப்படின்னு. அபிச்சேத் துராச்சாரி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்லோகம் நாம பார்த்தோம். அபிச்சேத் துராச்சாரி துராச்சாரி சாதுரி ஏவச்ச மந்தவிய வேவசுதோ அப்படின்னு பாக்குறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் எப்படி வேணா இருந்திருக்கலாம் முதல்ல, ஆனா கிருஷ்ண பக்தி எடுத்தவுடன் அவங்க எப்ப பக்திக்குள்ள வந்துட்டாங்களோ அவங்கள இழிவாக பேசக்கூடாது, அவங்க பழைய விஷயங்களை நாம பெருசுபடுத்தக்கூடாது, அவன் பக்தனாகவே மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இது நாம சில பிரபுபாதர் அவரு இருக்கும்போது நிறைய சென்டர்கள் அப்பெல்லாம் உருவாயிட்டே இருந்தது, இஸ்கான் சென்டர்கள். ஊருக்கு ஊரு நிறைய கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சென்டர்ல ஒரு பக்தர் ஃபாரின்ல அவர் நிறைய இந்த கடத்தல் வேலையில் ஈடுபட்டிருந்தவர், கஞ்சா கடத்தல ஈடுபட்டிருந்தவர். அப்போ போலீஸ் துரத்திட்டு வருது அவரை.
அவர் ஓடி ஓடி வர்றாரு. எங்க போனாலும் துரத்துது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு கூட்டம் வீதியில போயிட்டு இருக்கு. அந்த பஜன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டாரு. அந்த போலீஸ்காரங்க இவன் இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சரி அந்த கூட்டத்தையே ரவுண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க ஒரு கோயில் வந்துருச்சு. இந்த கீர்த்தன் பார்ட்டி கோயிலுக்குள்ள போதுறாங்க. இவருக்கு வேற வழி இல்ல. ஏன்னா வெளியில ரவுண்டு கட்டி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. சரி வேற வழி இல்ல. இவங்க கூடயே உள்ள போயிடலான்னு கோயிலுக்குள்ள போயிடுறாரு. அப்ப அவங்க எல்லாம் வெளியிலயே நிக்கிறாங்க. சரி உள்ள இருந்தா வருவான்லன்னு ரொம்ப வெயிட் பண்ணி பாக்குறாங்க. இந்த ஸ்டோரி சொல்லிருக்கீங்க மாதாஜி ஃபர்ஸ்ட். அப்புறம் வெளியில அதுதான் மாதாஜி. சொல்லியிருக்கீங்க. முதல்ல ம். சொல்லிருக்கோம். ஆனா இப்ப புதுசா பக்தராயிடுவாரு. வந்தவங்க இந்த ம். இப்போ அவங்க கடைசியில பண்றது. என்ன ஆகுதுன்னா ம். அவர் சும்மா பிரிட்டன் பண்றாரு. அவர் அவருக்கு ஒண்ணுமே தெரியல புரியல. புதுசா ம். வந்திருக்காரு. அது ஃபாரினர் வேற. அவங்க சம்பிரதாயப்படி நம்ம வழக்கம்லாம் இல்ல. காலையில நேரத்துல எந்திரிக்கிறாங்க 3 மணிக்கு. எந்திரிச்சு போனா டாய்லெட் எல்லாம் தனித்தனியா இருக்கும். ஏன்னா பில்டிங் அழகா இருக்கு வெளியில. உள்ள போனா அங்க இருக்கிற அந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா தான். அங்கெல்லாம் ரொம்ப சௌரியம் எல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. போனா லைன்ல நிக்கணும் பாத்ரூம்க்கு. அப்புறம் இது என்னடா இது இப்படி பண்றானுங்க 3 மணிக்கு எழுப்பி விட்டு பாத்ரூம்ல லைன்ல நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரி வேற வழி இல்லைன்னு நின்னுக்கிறாரு. அப்புறம் குளிச்சுட்டு வர சொன்னா குளிச்சுட்டு வந்தாரு. அப்புறம் நல்லா பிரசாதம் நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு ஏன்னா சாப்பாட்டு மனமெல்லாம் வருது. ஆனா அதை இவரு குடுக்கல. எங்கேயோ உள்ள கொண்டு போய் பகவானுக்கெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன எல்லாரும் காலையில மங்களாரத்தின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து சாண்ட் பண்றாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க. இவரு எல்லாரும் பண்ற ஆக்ஷன் எல்லாம் பண்றாரு. சும்மா மொனமொனங்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னு அவருக்கு புரியல. அவரும் வாயசைக்கிறாரு. அப்புறம் இவர் சரியா கையெல்லாம் தூக்காத பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, நீ சரியா கையை தூக்கி ஆடலைன்னா மேல இருக்கிறாரு பாரு நரசிம்மர். அவர் கீழே குதிச்சு வந்து உன்னை அப்படியே அந்த குடல்ல எப்படி பிரகலாத் அந்த ஹிரண்யகசிபுவோட குடலை உருவற மாதிரி உன்னோட குடல் உருவிடுவாருன்னு சொன்னா பயந்துட்டு அவருமே குதிச்சு குதிச்சு ஆட ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி அவர் அதுக்கு பழக்கப்பட்டுறாரு. இப்படியே போய் பழக்கப்பட்டுருது. அப்புறம் பிரசாதம் கொடுப்பது கொஞ்சம் லேட்டா கொடுக்குறாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு சரி இதுக்கப்புறமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி படுக்கலாம்னு நினைக்கிறாரு. கையில ஒரு கட்டு புத்தகங்களை கொடுக்குறாங்க. இத போய் நீ வித்துட்டு வா அப்படிங்கிறாங்க. வீதி வீதியா போய் வித்துட்டு வான்னு. அப்புறம் இப்ப நல்ல பேண்ட் ஷர்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தோத்தி கொடுத்தாங்க. அதை எதை கட்டி விட்டாங்க. அப்புறம் இவருக்கு கொஞ்சம் எல்லாமே அன்னீசியா இருக்கு. எதுவுமே பழக்கம் இல்ல. அவருக்கு புரியாததா இருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா வேற வழி இல்ல. கொஞ்ச நாளைக்கு இதை ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு கொஞ்ச நாள் நீ மனம் 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 அவர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறார். நீ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்படி இங்க இருந்து தப்பிச்சிடலாம். அவங்ககிட்ட இருந்து இங்க வந்து மாட்டிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிறாரு. உப்பும் இல்ல சப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரி பரவாயில்ல ஏதோ வயித்து கிடைச்சதே. அப்புறம் தங்கருக்கு ஒரு பாய் மட்டும் கொடுக்குறாங்க. அதுல படுத்தா முதல்ல தூக்கம் வரல. அப்படியே பழகிருச்சு. அப்புறம் 3 மணிக்கு எந்திரிக்கிற சிரமமா முதல்ல இருந்தது. ஆனா இப்ப பழகிருச்சு. அப்புறம் இந்த புத்தகங்களை கொடுத்து ரோட்ல எல்லாம் போய் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லி அந்த கணக்கெல்லாம் கொண்டு வந்து இங்க கொடுத்து இப்படியாக அவர் வாழ்க்கை கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஆனா அந்த மந்திரத்தை சொல்ல 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 அவருக்குள்ள சில மாற்றங்கள் படிப்படியா கிராஜுவலா டே பை டே என்ன ஆகுதுன்னா ஒரு கிளாரிட்டி கிளின்சினஸ் உருவாயிட்டே இருக்குது. மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல ஒரு எண்ணங்கள் அந்த எல்லாமே அவருக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அவருக்கு வெளியில போக மனசு வரல. வெளியில போக முடியும் ஆனாலும் போக போக மனசு வரல. அப்புறம் என்னாச்சு இதுலயே இன்வால்வ் ஆயிட்டாரு. நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கீர்த்தன் பண்றது, பிரசாதம் சாப்பிடுறது, புக்கு விற்கிறது, மற்ற வேலைகள் செய்யறது, காய்கறி கட் பண்ணி தர்றதுன்னு உள்ள நல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது அவருக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் என்ன வேலைக்காக வந்தேன், நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இங்கிருந்து போனாலும் எனக்கு முடியாது, நீ இதை விட்டுட்டு இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சாரு. வாழ்க்கையோட முடிவு என்ன, குறிக்கோள் என்ன, இது எல்லாம் தெரிஞ்சிட்டார். இப்ப நல்ல பக்தர் ஆயிட்டார். சோ இப்ப சில பிரபுபாதர் விசிட் பண்றாரு. ஒவ்வொரு இஸ்கானுக்கு விசிட் பண்ணும்போது இந்த இஸ்கானுக்கு வர்றாரு. அப்ப எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இவரை அறிமுகப்படுத்தும் போது
இவர் ஒரு நல்ல பக்தர். இவர் வந்து நல்லா எல்லாம் பண்றாருங்க. எல்லா சர்வீஸும் பண்றாரு. எதுக்கும் தயங்குறது இல்ல அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சில பிரபுபாதர் அவரை பாக்குறாரு. எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவருக்கு ரொம்ப பயம். ஐயோ நான் செஞ்ச காரியம், ஏன்னா இவர் பேரு மகான் சொல்றாங்களே, இவருக்கு ஞான திருஷ்டிலேயே தெரிஞ்சிருமோ. பின்னாண்ட ஒதுங்கி பாக்குறாரு. ஆனா யாரும் விடல. இவர் கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னு அந்த பிரசிடென்ட் இவர் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஏன்னா நல்லா எல்லாம் பண்றாரு. அப்புறம் கடைசியில மாட்டிடுறாரு. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பார்வை பார்க்கும்போதே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. உள்ளத்துல அப்படியே படபட படபடான்னு அடிக்குது. இதயம் அப்படியே வெளியில குச்சிரும் போல இருக்கு. அப்ப அவர் பாக்குறாரு. நீ என்ன செஞ்சுட்டு இருந்த முதல்ல அப்படிங்கிறாரு. அந்த கேள்வியிலேயே அவர் அப்படியே பிளாட் ஆயிட்டாரு. குரல் எல்லாம் நடுக்குது. நீ- வந்துட்டாரு. ஓ, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நான் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல சொல்லு என்ன அப்படிங்கிறாரு. நான் ஒரு ட்ரக்ஸ வந்து கடத்துறோம்னா ஒரு ஹைஜேக்கர் அது மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர் வந்து இவ்வளவுதானா, நானும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்னடா இது, நாம் எதிர்பார்த்ததை விட கேஷுவலா சொல்றாரே, இவரும் அதுதான் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு. ஆமா, நானும் மெடிக்கல் ஷாப் தானே வச்சிருந்தேன், மெடிக்கல் கம்பெனி வச்சிருந்தேன், நாங்களும் அந்த ட்ரக்ஸ் தானே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. எனக்கு ஆன்மீக குருன்னு ஒருத்தர் இருந்தா இவராத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டால்னு கால்ல விழுந்து கண்ணீர் விட்டாரு பாருங்க. அப்போ அவர் எடுத்து அவரை அணைச்சுக்கிட்டாரு. அப்புறம் கவலைப்படாத, நீ கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டீல, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா நீ போய் இப்பதான் செக் வைக்கிறார், நீ போய் மறுபடியும் போலீஸ்ல சரணடைஞ்சிரு அப்படி. அடடா, வந்ததே வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்ல, அவர் சொல்லிட்டாரே. அப்புறம் போய் அவர் அந்த போலீஸ்காரங்கிட்ட சரணடைகிறாரு. அப்போ போலீஸ்காரங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இத்தனை நாள் அவனை எங்கெங்க வளவிரிச்சு தேடணும், நீயே வந்து சரண்டர் ஆயிக்க, சரி கோர்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கிடையில சில பிரபாதர் பார்த்து, என்னோட வாழ்க்கை நீ என்ன ஆகும்னு தெரியல, ஆனா எனக்கு பக்தி விட்டு போக முடியாதுன்னு கண்ணீர் விடுறாரு. அதெல்லாம் கிருஷ்ணா பாத்துக்குவாரு போ அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த ஜட்ஜு கிட்ட போய் அவர் நடந்த விஷயங்கள் என்ன சொல்லு, ஏன்னா இவருக்காக வாதாடுறதுக்கு யாரும் இல்ல, யாரும் வச்சுக்கல இவர், ஏன்னா பணம் எல்லாம் கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, இப்படி நான் வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு உள்ள போனேன். அங்க என்ன பண்ணினேன், அங்க வந்து 3 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் அங்க தண்ணி எல்லாம் தர மாட்டாங்க, அந்த குளிர்தண்ணியில குளிக்கணும். சரி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம், அதுல ஒரு பாய போட்டு படுக்கணும். சரி, அதுக்கப்புறம் நாங்க பகவானை நினைச்சு குதிச்சு குதிச்சு ஆடணும். அதுக்கப்புறம் பிரசாதம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்புறம் நான் வெயிலோ மழையோ குளிரோ எதா இருந்தாலும் புத்தகம் வித்துட்டு வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் புத்தகங்கள் எல்லாம் படிக்கணும். அதுல இருக்கிற இதெல்லாம் படிச்சு படிச்சு நாங்க அந்த தத்துவங்களை எல்லாருக்கும் போதிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு வர வர அந்த ஜட்ஜு சொல்றாரு, சரிப்பா நீ போ அப்படின்னு. நீ போலாம், வெளியில போலான்னு. அந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இது என்ன, இவனை கஷ்டப்பட்டு நாங்க தேடி அவனா வந்து சரண்டர் ஆகி நாங்க புடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வச்சா நீங்க அவனை போன்னு சொல்றீங்க. அவன் அவன் வந்து அனுபவிச்சுட்டான்ப்பா, அத்தனையும் அனுபவிச்சுட்டான். அவனுக்கு சரியா சோறு கிடைக்கல. 3 மணிக்கு எந்திரிச்சு குளிர்தண்ணியில குளிச்சு பிரசாதம் வீட்டை விட்டு அவன் எவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருக்கான். இதே போதும் அவனுக்கு தண்டனை அப்படின்ட்டாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, கூட இருந்த பக்தர்கள் அவங்க எல்லாம் ஒரே சந்தோஷம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் ஸ்ரீல பிரபுபாதரோட கருணை அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுட்டாங்க எல்லாருமே. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சி கூட நம்மளை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றும். நம்மளோட முந்தைய செயல்கள் எல்லாமே அது வந்து தீயில் எரிக்கப்பட்டது போல ஆயிடும். அதனால யாருமே பக்தி பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கவலையே படாதீங்க. நம்மளுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் சடனா தீயில போட்ட பஞ்சு மாதிரி, மலை கணக்கா ஒரு பஞ்சு மலை போல பஞ்சு மூட்டைகள் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அப்போ பகவானோட நாமத்தை உணர்ந்து ஒரு முறை சொன்னால் கூட போதும், அந்த தீ எல்லா பாவங்களையும் எரிச்சிரும். ஆனா இதுல வந்து நம்ம கான்சியஸ் ரொம்ப முக்கியம். நாம எப்படி பகவானை கூப்பிடுறோம். இப்ப வீட்டுல வந்து நாம பசங்களை கூப்பிடுவோம், ஏய் இங்க வாடா அப்படின்னு. ஆனா நீங்க அதே பையன் அவன் வரமாட்டான், ஏய் நான் கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா, எருமை இங்க வா அப்படிம்போம். ஆனா நீங்க கூப்பிட்டு பாருங்க, கண்ணா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுங்க, உடனே வருவாங்க.
அதுபோல பகவானை அன்புடன் ஒரு முறை அழைத்தால் போதும். நீங்க ஏனோ தானே ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம 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 ஹரி ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ராம 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 இயந்திரத்தனமா சொல்றதுனால பகவான் திரும்பி பார்க்க மாட்டார். ஆனா அதுக்குரிய பலனை கொடுப்பார் கொஞ்சமாவது. ஏன்னா பகவானுடைய மந்திரம் தீயை போல, அது தீ வந்து தெரிஞ்சாலும் தெரியாலும் சுடும். ஆனா அன்போட பகவானை அழைக்கும் போது கண்டிப்பா, ஏன்னா ஒரு எப்படி ஒரு தீயில வந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். குப்பையும் எரிக்கலாம், புனிதமான யாகம் பண்ணலாம், அடுப்பையும் எரிக்கலாம். அது அதனோட தரத்தை பொறுத்து. சோ நாம சொல்கின்ற வார்த்தையின் தரத்தை பொறுத்து பகவானை நாம் எளிதில் அணுக முடியும். சோ லேட்டாவும் அணுகும், நாம எளிதிலும் அணுகலாம். இப்படி ஆன்மீகம் வந்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் என சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்றி தவறியவன் இவ்விளைவுகளுக்கு உட்பட்டவன் ஆகிறான் அப்படின்னு சிலர் சொல்லலாம். ஆனால் வெற்றியடையாத ஆன்மீகி கவலைப்பட தேவையில்லை. மனித குலம் வந்து 2ஆ பிரிக்கப்படுது. நியமங்களை கடைபிடிப்போர், நியமங்களை கடைபிடிக்காதவர். இப்ப மறுபிறவி பற்றியோ ஆன்மீக முக்தி பற்றியோ சிறிதும் அக்கறை இல்லாம மிருகங்களைப் போல நியமங்களை கடைபிடிக்காம புலனுகர்ச்சியில மட்டும் உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதுன்னு ஈடுபடுறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனா விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றி நியமங்களை கடைபிடிப்போர் 2வது வகையினர். அப்ப நியமங்களை கடைபிடிக்காதவர்கள் நாகரிகமுடையவர்களாக இருந்தாலும் வெளியில பார்த்தா நல்ல பேண்ட் ஷர்ட்டு ஷூட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், பலவீனமானவனா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே மிருக குணமுடையவர்கள். வெளி தோற்றத்துல என்ன வேணா ஒரு நடிகர் மாதிரி கடவுளோட வேஷம் போடலாம், இல்ல சிப்பாய் வேஷம் போடலாம், இல்ல பிச்சைக்கார வேஷம் போடலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா உள்ள வந்து பக்தி இல்லை அப்படின்னா அவங்க மிருக குணமுடையவர்கள். ஏன்னா அவங்க வந்து விலங்குகள் செய்யறது தான் அவங்க செய்யறாங்க. ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் தெம்செல்ஃப் அண்ட் ஸ்லீப்பிங், அதான் செய்யறாங்க. ஸோ அவங்க எப்பவும் துன்பமயமான ஜடையிருப்பில் வாழ்வதால் அவர்களது செயல்கள் எல்லாமே அமங்கலமானது. ஆனா சாஸ்திர நியமங்களைப்படி ஒழுங்குபடுத்தப்படுவோர் அதன் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் எழுச்சி பெற்று நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவர். ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் வரலின்னா கூட, ஏன்னா இது உடனே கிடைக்கணும். இப்ப பாருங்க, கோயில்ல ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட வளர்ச்சியோட 2 வருஷம் வந்தவங்களோட வளர்ச்சி அபரிதமா இருக்கும். காரணம் என்ன? சுக்கிருதி. போன ஜென்மத்துல அவங்க விட்ட குறை தொட்ட குறை அதை வந்து இப்போ கன்டினியூ பண்றாங்க. ஆனா 10 வருஷமா இருக்கிறவங்க இந்த கோயில்ல என்னால இவ்வளவு புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ இந்த மங்களகரமான வழியை பின்பற்றுபவர்களை மேலும் 3 பிரிவா பிரிக்கலாம். ஜடவாழ்வை அனுபவித்த வண்ணம் சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை பின்பற்றுவோர் 1. ஜடவாழ்விலிருந்து இறுதி விடுதலையை தேடுவோர் 2. அப்போ 3வது என்னன்னா கிருஷ்ண உணர்வில் பக்தர்களாக இருப்போர். இப்ப இந்த ஜட இன்பங்களுக்காக முதல்ல என்னன்னா, இந்த ஜட இன்பங்களுக்காக சாஸ்திர சட்டதிட்டங்களை பின்பற்றுவோரை புலனுகர்ச்சிக்கான பலனை எதிர்பார்த்து செயல்படுவோர். ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி, கர்மகாண்டம், இது செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா அது கிடைக்கும் அப்படின்னு. அப்ப பலனை எதிர்பார்க்காதவர், அதுலயும் 2 பேர் இருக்காங்க. பலனை எதிர்பார்க்கிறவங்க, பலனை எதிர்பார்க்காதவர்கள் அப்படின்னு. அப்ப புலனுகர்ச்சிக்கான பலனை எதிர்பார்ப்பவர்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு, உயர் கிரகங்களுக்கு கூட ஏற்றம் பெறலாம். ஆனால் ஜடவாழ்விலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை என்பதால் அவர்கள் பின்பற்றும் பாதை உண்மையில் மங்களகரமானதல்ல. ஏன்னா நம்மளுடைய பாதை எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா முக்தியை நோக்கி இருக்கணும். சோ அது இல்லாம வெறும் சொர்க்கலோகத்துக்கு பயணம் பெறுகின்ற வாழ்வுக்காக நம்ம அடித்தளம் அமைக்க கூடாது. அப்போ முக்தியை நோக்கி செலுத்துறதுதான் மங்களகரமான வழி. உடலை அடிப்படையாக கொண்ட இந்த ஜடவாழ்வில் இந்த முக்தி அடைவதை, தன்னுணர்வினை இறுதி குறிக்கோளாக கொள்ளாத எந்த செயலும் சற்றும் மங்களகரமானதல்ல. சோ நம்ம எத்தனையோ செயல்கள் செய்யலாம் ஜடத்துல. நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம், கல்விக்கு ஸ்கூலுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்கலாம், நிழல் மரங்கள் அமைக்கலாம். ஆனா இதெல்லாம் புறச்செயல்கள். அதெல்லாம் வந்து உடலுக்காக செய்யப்படுபவை, உடல் அழியக்கூடியது. ஆனா ஆத்மாக்கு செய்யும் செயலை செய்பவர் தான் ஆத்மாவை
அந்த உடலிலிருந்து 9 வாயில் கொண்ட உடலிலிருந்து 9 வாயில் கொண்ட குடிலையிலிருந்து இந்த ஆத்மாவை காப்பாற்றுவதுதான் முக்கியமான செயல். ஏன்னா அது கொண்டு போய் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்க சேர்த்தணும். அதுக்குரிய செயல் தான் இந்த உடல் செய்யணும். அதுக்கான கருவிதான் இந்த உடல். அப்ப இந்த உடலை வச்சு நம்ம மிருகங்களைப் போல உண்பதும் உறங்குவதும் உடலுறவு கொள்ளுவதும் அல்ல நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம். அதெல்லாம் அமங்கலகரமானது. அப்ப கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் மட்டுமே மங்களகரமானது. கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்காக எல்லா விதமான உடல் அசௌகரியங்களையும் விருப்பத்துடன் ஏற்பவன் கடுமையான தவங்களை புரியும் பக்குவமான ஆன்மீகவாதி. இப்போ நாளைக்கு வந்து நாம கிருஷ்ணருடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா உடம்பு வலிக்கும், வெயில் அடிக்கும். ஏன்னா இன்னைக்கு இப்ப மே மாசம் தொடங்க போகுது. வெயில் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம உடலால அசௌகரியங்களை பொறுத்து கொண்டு பகவானுக்கு சேவை செய்வதுதான் உண்மையான பக்தி. அப்ப நான் சுகமா இருக்கணும், வீட்டுக்குள்ள ஏசி போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லணும், அதுதான் பக்தின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பகவான் அந்த கருணையை முழுசா கொடுக்க மாட்டார். சோ உடல்ல நீ சுகம் ஒன்னும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நீ வந்து எனக்காக தியாகம் பண்ண அப்படிங்கிறாரு. அப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறது 3 மணிக்கு எந்திரிக்கிறதுலாம் அசௌகரியம். ஆனா பகவானுக்காக தான் அந்த தியாகத்தை பண்ணணும். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கும். சோ அதுவே பின்னாடி இனிக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க முதல்ல ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். மூத்தோர் சொல் முதல்ல கசக்கும் பின்னர் இனிக்கும். எப்படி நெல்லிக்காய் முதல்ல வந்து துவர்க்கும் ஆனா பின்னாடி இனிக்கும், அது போல முதல்ல கஷ்டமா இருக்கும். ஆனா பின்னாடி வந்து உங்களுக்கு நல்ல ரியலைசேஷன் கிடைக்கும் போது ரொம்ப சுகமா இருக்கும். ஆஹா, நாம வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் பகவானுக்கு அந்த உடலாலும் மனதாலும் செயலாலும் சொல்லாலும் பார்ப்பதினால் எல்லாத்துலயுமே பகவானுக்கு நீங்க சேவை செய்ய முடியும். ஒரே வழியில டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. நீங்க சமையல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சாப்பாடு தான் சொல்லுவீங்க, அதுல புளிப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லாமே இருக்கு, கசப்பு அப்படின்னு எல்லா சுவையும் உங்களுக்கு இருந்தாதான் எல்லா உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். ஒரே சுவை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. சோ அது போலதான் இங்க பகவானுக்கு எல்லா விதத்திலயும் நீங்க சேவை செய்யலாம். அப்ப இந்த அஷ்டாங்க யோகம் கிருஷ்ண உணர்வு எனும் இறுதி நிலையை நோக்கி செயல்படுகிறது. அன்னைக்கு அஷ்டாங்க யோகத்தோட இறுதி நிலை என்ன? கிருஷ்ண உணர்வு தான். அதாவது சமாதி நிலைக்கு அப்புறம் என்னன்னா கிருஷ்ணருடைய பற்றிய எண்ணங்கள் வளர்த்து கொண்டு அந்த சமாதி நிலையில கிருஷ்ணருடன் அந்த பரமாத்மாவுடன் தொடர்பு கொண்டு மறுபடியும் பகவான் என்பதை உணர்வதே அவங்களோட லட்சியமா இருக்கணும். எல்லா யோகங்களின் இறுதி நிலை யக்ஞை விஷ்ணுகு, அதாவது எல்லா யாகங்களும் யக்ஞங்களும் எல்லா செயல்களும் கிருஷ்ணரை நோக்கியே செலுத்தப்பட வேண்டும். இதுதான் எல்லா சாஸ்திரங்கள் உபனிஷங்கள் அனைத்தின் முடிவு இதுதான். நீங்க எதை ஆராய்ஞ்சு பார்த்தாலும் எல்லா சாஸ்திரமும் அதான் சொல்லுது, எல்லா வேதங்களும் அதான் சொல்லுது. வேதைச சர்வேர் அகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். இந்த சாஸ்திரங்கள் என்னை பற்றி அறிவதற்காகவே வேதங்கள் உள்ளது. வேதத்தை தொகுத்தவனும் நானே, வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நானே, வேதத்தை அறிந்தவனும் நானே அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ அதுதான் மங்களகரமானது. அப்ப இந்த விஷயத்தில் தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்பவன் இழிவை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய பேரு கிருஷ்ண பக்திக்குள்ள வந்தா பல இழிவுகள் வரும். வீட்டுல ஆகட்டும், நீ என்ன எப்ப பாரு எதைவே பண்ணிட்டு இருக்கிற, நீ அத்தனை பாவம் பண்ணிருக்கிற, அதனாலதான் சாமி கும்பிடுற அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. வெளியில போனா நீ சரியா பக்தர்களுக்குள்ளேயே பொறாமையில சிலர் ஏதாவது பண்ணுவாங்க. சோ நிறைய இருக்கிறவங்களுக்கு மூத்த பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனாலும் அவங்க பக்திக்குள்ள நிலையா இருக்காங்க. எதனால? கிருஷ்ண உணர்வில் அவங்க வந்து திடப்பிரஜனா இருக்கிறதுனால, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அந்த அவமானத்தை கண்டெல்லாம் அவங்க பயப்படுறது கிடையாது. ஏன்னா அது வந்து உள்ளத்துக்கு போறது கிடையாது, உடலோட போயிருது வெளிப்புறமா. யாரும் என்னை திட்டினாலும் உள்ள எடுத்துட்டாதான் அது என்னோட சொத்து. திட்டுனதை வெளியிலேயே போட்டுட்டோம்னா, இப்ப யாராவது உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா நீங்க அதை அப்படியே வச்சிடுறீங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு மேங்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு குடுக்குறாங்க, அதை வந்து நீங்க அப்படியே வச்சிடுறீங்க. அப்ப வந்து உங்களுக்கு அது உங்களோட சொத்து இல்ல, வேண்டான்னு சொல்லிடுறீங்க.
அதை எடுத்துக்கிட்டாதானா அது மாதிரி பலர் நம்மளை திட்டுவாங்க. அதை வந்து உள்ள போட்டுக்க கூடாது. அதை அப்படியே குப்பையில போட்டுறணும். சோ அது அது உடலோட உடலுக்கு வெளிப்புறமாவே போயிடணும், உள்ளத்துக்குள்ள இறங்கக்கூடாது. எது உள்ளத்துக்குள்ள இறங்கணும்னா கிருஷ்ணரை பற்றிய நாம ரூப புகழ் லீலைகள், அது மட்டும்தான் உள்ளத்துக்குள்ள காது வழியாக அமிர்தம் போல இதயத்துக்குள் ஊடுருவி பாயணும். அது மட்டுமா மங்களகரமானது, மத்ததெல்லாம் அமங்கலமானது. அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் உள்ள எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு குப்பையை உள்ள போட்டுட்டு பகவானை உள்ள துணிச்சா எப்படி அவர் அதுக்குள்ள இருப்பாரு? சோ பகவானை தவிர மற்ற விஷயங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ள இதயத்துக்குள்ள போகவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் அசுத்தம் பண்ணிடும். பகவான் இருக்கிற இடம் எப்போ சுத்தமா இருக்கணும். நம்ம இதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும்போது பகவான் நம்மை விட்டு அகலவே மாட்டார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களது கருத்துக்கள் இல்லாத அபிப்பிராயம் ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தா கேட்கலாம்.